என் பேர் மலர்விழி. நான் வந்து இப்போ வந்து சிங்கப்பூரில் வாழ்ந்துட்டுருக்கேன். இப்போ ஸ்டில் வந்து நான் வந்து இந்தியாவில் இருக்கேன். இப்போது இந்த கிளாஸ் வந்துட்டு ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு அந்த 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த கிளாஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ரொம்ப சிங்கப்பூராக இருந்தால் கூட அப்போதைக்கு 7 o'clock ஆகும். இங்கே 4:30ங்கும் போது அந்த வைபே செம்ம சூப்பராக அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வந்துட்டு இந்த கிளாஸ் வந்து நான் எப்படி அட்டன் பண்ணேன்னா தெரியாது எனக்கு. இந்த யூடியூப்பை பார்த்து தான் நான் வந்து அட்டன் பண்ணேன். யூடியூப்பில் வந்து ஐயாவோட வீடியோ, பொது உடைமூர்த்தி ஐயாவோட வந்து வீடியோ பார்த்துட்டு அவங்க சார் வந்து ஸ்பீச் எல்லாமே எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப யதார்த்தமாக பேசினாங்க ஜோதிடத்தை பற்றி. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஒரு ஆர்வமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாந்தி தேவி மேம், சாந்தகுமார் சார், இவங்களோட வீடியோஸை நான் நிறைய பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து யூடியூப்பில் தான் அந்த நம்பரை வந்து ஆஃபீஸ் நம்பர், ஏஎல்பி ஆஃபீஸ் நம்பர், எப்போ ஜாயின் பண்ணுறது எல்லாம் டீட்டெயிலாக வந்துச்சு. அதை பார்த்து நான் தான் ஃபோன் பண்ணி தான் ஜாயின் பண்ணேன். ஆனால் வந்துட்டு நான் அப்போ வந்து நான் நினச்சேன் இவ்வளோ சீக்கிரமாக இப்போ வந்து ஒரு ஜோதிடம் கற்றுக்கிறேன்னா வருஷக்கணக்கில் ஆகும் இல்லையா, வருஷக்கணக்காக ஆகும் அப்படிங்கிறத நம்ம தாட்டு. பேசிக்காகவே ரொம்ப பிடிக்கும் ஜோதிடம், பார்க்க பிடிக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த ஜோதிடத்தை வருஷக்கணக்கில்னு இருந்தது போய் ஒரு 15 நாள் தான் ஆக்சுவலாக கிளாஸு. ஆனால் அந்த 15 நாள் கிளாஸை வந்துட்டு ஒரு 15 நாளில் கிளாஸ் போக மற்ற நாளெல்லாம் பயிற்சின்னு சொல்லி அந்த ஜோதிடத்தை வந்து நமக்கு வந்து முழுமையாக நமக்கு வந்து நமக்குள்ளே புகுத்திடுறாங்க இந்த இந்த ஏஎல்பி முறையிலன்னு பார்த்தீங்கன்னா. ஸோ வந்து ரொம்ப 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 சூப்பராக ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அதுவும் கர்மா கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கர்மா கிளாஸ்னால் வந்து எவ்வளோ விஷயங்கள், நல்ல விஷயங்கள் வந்து அந்த கர்மா கிளாஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நமக்கு திருப்பி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த காலகட்டத்தில் இப்போ பிறந்திருக்கோமா, ஏதோ நம்மளால் முடிஞ்ச நல்லதை பண்ணுறோமா, யாருக்கு கெடுதல் பண்ணாமல் இருக்கோமா, அதுவே ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். இன்னொன்று வந்துட்டு கர்மா கிளாஸில் வந்து ஒருத்தவங்க வந்து தாய் தகப்பனை வந்துட்டு நல்லா பார்த்துக்கிட்டாலே வந்து ஒரு மிகப்பெரிய புண்ணியம் அப்படின்னு. அவங்க நல்லவங்க கெட்டவங்களாம் அடுத்த பிரச்சனை. நம்மளும் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின நம்ம அம்மா அப்பாவை நம்ம வந்து ரொம்ப வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும். அவங்களுக்கு வந்துட்டு அதாவது அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கிட்டா நமக்கு வந்து எந்த பரிகாரமோ கோயிலுக்கோ எதுவும் போக வேண்டியதில்லை. இந்த கடவுளே வந்து நம்மளை வீடு தேடி வரோம் அப்படிங்கிற மாதிரியான டாபிக்லாம் இந்த கர்மா கிளாஸில் வந்து நான் பேசினதை வந்து கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதுக்காக வந்துட்டு இதை பற்றி பேசணுன்னா பேசிகிட்டே இருக்கலாம். சார் வந்துட்டு ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சாரோட ஸ்பீச் இருக்கும். அது வந்து ரொம்ப ஒரு இப்படி வந்து ஒரு நல்ல ஒரு குரு கிடைச்சதை வந்து நான் ரொம்ப பெரிய பிராப்தமாக நினைக்கிறேன். பொது உடைமூர்த்தி ஐயா அவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. இப்படி வந்து இந்த ஜோதிடத்தை வந்து எளிமைப்படுத்தி ஆப்லாம் நமக்கு கொடுத்து பிறந்த தேதி, அவங்க பிறந்த நேரம் போட்டாலே நமக்கு ஃபுல் டீட்டெயில் வந்துடுது. ஸோ ரொம்ப எளிமைப்படுத்தி வந்து இந்த ஜோதிடத்தை வந்து நமக்கு ஐயா கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஐயாவுக்கு வந்து ரொம்ப 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 நன்றி. இப்படி ஒரு குரு கிடைச்சது வந்து ரொம்ப பெரிய பிராப்தம் ஐயா. அப்புறம் வந்துட்டு என்னோடய கோச் வந்து ரகுபதி சார், அவங்களுக்கு ரொம்ப நன்றி. சார் வந்து எந்த நேரத்தில் எந்த கேள்விகள் கேட்டாலும் அதுக்கு வந்து நல்ல ஒரு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. ஸோ வந்து சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் எனக்கு இவ்வளோ நாளாக நடத்தின டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருமே வந்துட்டு ரொம்ப பொறுமையாக, ரொம்ப வந்து அட்டென்டிவாக, ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. ஸோ வந்துட்டு எல்லா டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. ஐயா உங்களுக்கும் நன்றி.